அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சூரத் அன்-நஹல் 32வது வசனத்தில் இறைவன் இவ்வாறு சொல்வான், உதுகுலுல் ஜன்னத பிமா குன்தும் தஅமலூன். நீங்கள் சொர்க்கத்தில் நுழையுங்கள். பிமா குன்தும் தஅமலூன், நீங்கள் செய்த நல்லறத்தின் காரணமாக இறைவன் உங்கள் மீது இரக்கம் காட்டுவான் அல்லவா? அந்த இரக்கத்தின் மூலமாக, அந்த கருணையின் மூலமாக நீங்கள் சொர்க்கத்துக்குள் நுழையுங்கள் என்று இந்த வசனத்தில் இறைவன் இவ்வாறு சொல்லித் தருவான். சஹீஹுல் புகாரில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. லை யுத்கில அஹதன் அமலுஹு அல் ஜன்னத. உங்களில் எந்த ஒரு நபரையும் அவர் இந்த உலகத்தில் செய்த அந்த நல்லறம் அவரை சொர்க்கத்தில் நுழைவிக்காது. உங்களை எந்த ஒரு நபரையும் அவர் இந்த உலகத்தில் செய்திருக்கக்கூடிய அந்த நல்லறம் அவரை சொர்க்கத்தில் நுழைவிக்காது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ தோழர்களாக கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ் உங்களையுமா? அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆம் என்னையும் தான் என்று சொல்லிவிட்டு, வலா அனை இல்லா யதகம்மதனி அல்லாஹு பிஃபத்லின் வ ரஹ்மா. அல்லாஹ்வுடைய கருணையும் அல்லாஹ்வுடைய இரக்கத்தையும் நான் ஆதரவைத்தே தவிர இல்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுமே தான் செய்த அந்த நல்லறத்தின் காரணமாக தன்னால் சொர்க்கம் செல்ல முடியாது, இறைவன் தான் எனக்கு இரக்கம் காட்டணும், இறைவன் தான் கருணை காட்டணும் என்று சொல்கிறார்கள் என்று சொன்னான். நம்ம 5 நேரம் தொழுதுட்டோம், நோன்பு வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லி பெருமிதம் கொள்வதில் நம்மளுக்கு என்ன இருக்கிறது? அடுத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஃபஸத்திது, நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள். வகாரிபு, உங்களுடைய சொந்த பந்தங்களை ஒருவருக்கொருவர் சேர்ந்து உபகாரமாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். அதன் காரணமாக கூட அல்லாஹ் உங்களுக்கு இறக்கப்பட்ட சொர்க்கத்துக்கு அனுப்பலாம். எதற்கெடுத்தாலும் நீங்கள் மௌத்தை நீங்கள் ஆசிக்காதீர்கள். ஒரு காலம் உங்களுக்கு நீண்ட ஆயுள் கொடுத்த அது நன்மையாக இருந்தால் நல்லறங்கள் இன்னும் அதிகமாக செய்யலாம் அல்லவா? அல்லது அது தீமையாக இருந்து உங்களுக்கு ஆயுள் அதிகமாக கொடுக்கப்பட்டிருந்தால் இறைவன்கிட்ட பாவம் மன்னிப்பு தேடுவதற்கு கூட அந்த ஆயுள் அதிகரிக்கப்படலாம் அல்லவா? அதன் காரணமாக கூட இறைவன் உங்களுக்கு இரக்கம் காட்டி உங்களை சொர்க்கத்தில் நுழைவிக்கலாம் அல்லவா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸில் இவ்வாறு குறிப்பிடுகிறார்கள். அன்பானவர்களை, இறைவன்ட்ட அருளை கேட்போம், இரக்கத்தை கேட்டு அதன் மூலமாக சொர்க்கம் அடைய முயற்சிப்போம் இன்ஷா அல்லாஹ்.